பூபாலன் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரித்தன்யா கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்களுக்கான தண்டனைகள் எப்படி வந்து மாறுபடுது? நீங்க சொன்ன மாரி ஒருத்தவங்க உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும்? இவங்க இப்போ உயிரோட தான் இருக்காங்க. ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கான தண்டனைகள் எப்படி வேறுபடுது? இப்போ இவங்க இறந்துருக்காங்களா, அதில் மிக நிச்சயமா ஆயுள் தண்டனை கிடைக்கும். ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும். ஆனால் இவருக்கு அதே தண்டனை கிடைக்காது. ஆனால் இவருக்கு வழக்கு பதிவாகுமானே சந்தேகமாக இருக்குது. வழக்கு பதிவாகணும். அது வந்து வழக்கு பதிவானாலும் நம்ம ஒருவேளை மக்களுடைய வாய்களை அடைப்பதற்கு முதற்கட்டமாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க. குற்றறிக்கை தாக்கல் பண்ணும்போது அது அப்படியே அந்த அஃபென்ஸ் அப்படியே மேட் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அப்போ வந்து ரெஃபரல் சார்ஜ் ஷீட்டாக போட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, குற்றம் வேற ஒரு குற்றம், அவர் சும்மா விளையாட்டுக்கு பேச அப்படி எதனா மாற்றிடுவாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் 7 ஆண்டுக்குள்ளே இந்த மரணம் நடந்திருப்பதனால இது ஒரு வரதட்சணை கொடுமை வழக்காக தான் பாவிப்பாங்க. மிக நிச்சயமாக ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் ரித்தன்யா வழக்கில். வழக்கு ஒழுங்காக நம்ம நடத்தினா.